சென்னை கொளத்தூர் தொகுதியில் உள்ள அகரம் பகுதியில் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் கட்டப்பட்டுள்ள இரத்த சுத்திகரிப்பு நிலையம், மறுவாழ்வு மையம் மற்றும் அக்கட்டிடத்தில் 6 நியாய விலைக் கடைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து வருகிறார். அதனை பார்க்கலாம். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்றைய தினம் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருக்கிறார். இதற்காக ஜெகநாதன் தெருவில் இருக்கக்கூடிய சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் கட்டப்பட்டுள்ள இரத்த சுத்திகரிப்பு நிலையம், மறுவாழ்வு மையம் மற்றும் மறுவாழ்வு மைய கட்டிடத்தில் அமைந்திருக்கக்கூடிய 6 நியாய விலை கடைகளையும் முதலமைச்சர்கள் தற்போது திறந்து வைத்திருக்கிறார். மேலும் கொளத்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் பொதுமக்களுக்கு ஆயிரக்கணக்கான பேருக்கு முதலமைச்சர் அவர்கள் நலத்திட்ட உதவிகளையும் வழங்க இருக்கிறார். மேலும் தமிழ்நாடு மின்சார வாரியம் சார்பில் 310 திறந்த வெளி மின்மாற்றி கட்டமைப்புகளை பாதுகாப்பான வலைதள மின் மாற்றிகளாக மாற்றி அமைக்கும் பணிகளை தற்போது முதலமைச்சர்கள் துவக்கி வைத்திருக்கிறார். அனைத்து இடங்களிலும் மின்சாரம் பாதுகாக்கப்பட்ட வலைதள மின்சாரங்களாக மாற்றி அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. மின்சார வாரியத்தின் சார்பில் தமிழகம் முழுக்க இந்த பணி துவங்கப்படும் என்று ஏற்கனவே அறிவித்த நிலையில் தற்போது முதலமைச்சர் அவர்கள் 310 திறந்த வெளி மின்மாற்றிகளை சிறப்பு கட்டமைப்புகளை துவக்கி வைத்திருக்கிறார். அதே போல சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் மேம்படுத்தப்பட உள்ள கொளத்தூர் ஏரிக்கரை பூங்காவையும் முதலமைச்சர்கள் திறந்து வைக்க இருக்கிறார். சிஎம்டிஏ சார்பில் ஏற்கனவே நிதி ஒதுக்கப்பட்டு அதற்கான பணிகளும் தற்போது முடிவுற்ற நிலையில் ஏரிக்கரையில் முதலமைச்சர்கள் அங்கு இருக்கக்கூடிய பூங்காவையும் திறந்து வைக்க இருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக பல்வேறு நிகழ்வுகளில் கொளத்தூரில் முதலமைச்சர்கள் இன்றைய தினம் கலந்து கொண்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.